புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுடைய சூழ்ச்சி வரலாறு. யோசிச்சு பாருங்க, சென்னை முழுதும் கஞ்சாவுடைய சேல்ஸ் தெருவுக்கு இருக்கு. 4 அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் முதல் கொண்டு. அதுல முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு சொல்றாரு, இல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபியோட துணை வேணும். அது கடல் வழியா வருதான். அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கான். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல தான் இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன் கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒண்ணும் பண்ணல. கேட்டா ஒரு மீட்டிங் போட்டு கஞ்சா சேல்ஸ் இல்லன்னு இங்க இருக்க மாசு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு அமைச்சர், அதுல வேற உட்கார்ந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எதுக்கு நீங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க? கஞ்சாவே தமிழ்நாட்டுல இல்லையா? வாயில தான் இதுக்கு மேல பேசுனீங்க. நான் சொல்லிட்டேன், இன்னும் வாயில கெட்ட வார்த்தை மட்டும் தான் எனக்கு வரல. என்ன ஒரு அநியாயம்! 15 வயசு பையன் 16 வயசு பையன் கஞ்சாவை ஸ்கூல்ல சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தாயும் மரண வாக்குமூலத்துல ஒவ்வொரு நாள் நின்றுட்டு இருக்காங்க.